குழந்தையே, அளவில்லாத கோபத்தோடு அப்பன் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அளவில்லாத கோபத்தோடு இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என்று சொல்கின்றாய். அப்பா, கோபமா என்னை பார்த்து? உனக்கு பாவமாக இல்லையா? என் மீது கோபப்படுகின்றாயே என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அப்பன் கோபத்திற்கு காரணத்தை கேட்டால் நீயே சரி என்று சொல்வாய். இந்த அப்பன் எத்தனை முறை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்று நன்றாக யோசித்து பார். ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது அதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். இன்று என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாய். நடக்கவிருக்கின்ற விபரீதத்தில் இருந்து உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. அதனை நிச்சயமாக என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சுற்றி இருப்பவர்கள் சரியாக இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் உன்னை சுற்றி சரியானதாக நடப்பதை உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும் யாவையும் கவனித்து வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் அப்பன் உன்னை தேடி வருவது உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த ஒரு துன்பங்களும் உன்னை நெருங்காதபடிக்கு நிச்சயமாக நான் நல்லதை உனக்காக நடத்தி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என் செல்ல குழந்தையே, நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் இனி நடக்கப் போவது அத்தனையும் இந்த அப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் போதும். இனிமேல் எதுவும் நடக்காதபடிக்கு உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக பின்தொடர்ந்து வரும் அப்பன் ஒரு சில விஷயங்களை உன் இல்லத்தில் விட்டு வெளியேற வேண்டும். இதற்கு மேலும் இது என்று இந்த கொம்பன் நினைத்தாலும் அதை தடுக்க நிறுத்த முடியாது. ஆனால் அப்பன் அது நன்கு அறிந்த விஷயம்தானே. அதனால்தான் அப்பன் எப்பொழுதும் என்னிடத்தில் சொல்கின்றேன், நான் உன்னை தேடி வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் என்னை தவிர்த்து விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்தும் பொழுது நீ எந்த நிலையிலும் அதையெல்லாம் விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன மாற்றம் எல்லாம் நடக்கிறது என்பதை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடத்திவிட முடியாத பல விஷயங்களை கூட நான் நடத்தி கொடுக்கின்றேன் அல்லவா? இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ கைவிட்ட விஷயங்களை கூட உனக்கு நான் நடத்தி முடித்திருக்கிறேன் அல்லவா? இதையெல்லாம் நீ உணர வேண்டும். உன் வாழ்க்கை உன்னுடைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. இந்த அப்பன் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த அப்பன் மீது உனக்கு இருக்கின்ற அன்பு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நல்வழிப்படுத்தும். நான் உன்னை விட்டு தள்ளிவிட மாட்டேன் எப்பொழுதும் என்பதை உனக்கு புரிய வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆபத்துகளை எல்லாம் பல நேரங்களில் முன்னால் புரிந்து வைத்து கொள்ள முடியாதபடிக்கு உனக்கு செய்து கொண்டிருப்பார். இதையெல்லாம் உணர்ந்து உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நான் தெளிவுபடுத்துகின்றேன் எனும் பொழுது புரிந்து கொள். முன்னேறி வந்து கொண்டே இரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. யார் வேண்டும் என்று சொன்னாலும் யார் வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு நடப்பது எல்லாம் நடத்தி கொடுப்பதும் இல்லை என்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டு இருக்கின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து விட்டால் உன்னால் ஆசைக்க முடியாதது என்று இங்கு ஆயிரம் விஷயம் இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, விபரீதம் நடக்க வேண்டும் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் மிக மோசமானதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த விபரீதம் எல்லாம் இல்லாத பட்சத்தில் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய்
எல்லா விஷயங்களையும் தாண்டி வந்து விடுவாய். உன்னால் இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக எதிர்கொள்ள முடியவில்லை. இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள ஒரு தைரியம் வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்த முடியும். அதனால் நான் உனக்கு நடத்த வேறு எதையும் உன்னிடத்தில் நம்பிக்கையாகத்தான் என்பதை நீ எப்பொழுதும் தயாராக இரு. நல்லது நடக்க வேண்டி உனக்கு இந்த அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதுக்குள் நல்லபடியாக பதியட்டும். எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். உன்னோடு என்றென்றும் இவ்வுலகம் தொடங்கிவிட்டால் உனக்கு எத்தனை பெரிய கஷ்டத்தை யார் கொடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை என் பிள்ளை சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று என் குழந்தை தேடி திரிந்தாய் அல்லவா? இந்த மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று என் பிள்ளை காலம் முழுவதும் யோசித்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முடிவுக்கு வர வேண்டிய தருணம் வந்து விட்டது. நீ எதிர்பார்ப்பதை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கைகூடி வந்து விட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ என்பதை நீ அப்பன் ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இனிமேல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது என்பதனை நான் உறுதி செய்ய நினைக்கின்றேன். நீ நினைத்தால் எல்லது நடந்து முடியுமா? அப்பா, எப்படி அது என்னால் முடியும் என்று கேட்கின்றாயா? என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த அப்பனுடைய துணையினால் அதை நடத்த முடியும். எந்த எண்ணங்கள் அதிகமாக உனக்குள் இருக்கின்றதோ அந்த எண்ணங்களாக உன் வாழ்க்கை மாறும். அது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அப்படி இருக்கும் பொழுது நீ நல்ல எண்ணங்களை உனக்குள் வைத்திருந்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல விஷயத்தை தொடர்ந்து எப்பொழுதும் உனக்கு நடத்தும். உனக்கு நடந்த தீய விஷயத்தை பற்றி மட்டுமே நீ அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு தீய விஷயங்களை மட்டுமே நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை உன் கையில் தருவதற்காக இருக்கிறது. எப்பொழுதும் நீ அதை உணர்கிறாயோ, இந்த அப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுது நீ தெரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னால் இதையெல்லாம் சரி என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நினைத்தால் மாத்திரம் இந்த வாழ்க்கை அத்தனையும் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். எதிர்பாராத பல தருணங்கள் இந்த வாழ்க்கை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நடந்துவிட்ட அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை, நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் நான் அறிந்தது தானே. இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அப்பன் சொன்னது போல நீயாகவே தேடிச் சென்று எந்த ஒரு விஷயத்தையும் இழுத்து கொண்டு வராதே. நீயாக எந்த வினையையும் இழுத்து கொண்டு வராதே. நீ என்னவெல்லாம் நினைக்கின்றாயோ, என்னவெல்லாம் யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக சிந்தித்து விட்டாலே போதும். எதையும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை மட்டுமே நீ முழுமையாக நினைத்தால் போதும். எதிர்பாராத எல்லாம் இனி உனக்கு என்றென்றும் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அப்பன் சொன்னது போல நீ நடந்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஏதேனும் சில பிரச்சனை உன்னை விபரீதத்திற்குள் தள்ளிவிடுவதோடு மட்டும் அல்லாமல் மேலும் மேலும் உனக்கான வேதனைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் கடந்து இந்த வாழ்க்கை நீ எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீ
நல்லபடியாக வாழ பழகிக்கொள். உன்னுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கு ஏற்றது நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாயானால் தேவையில்லாத சிந்தனை உனக்குள் வராமல் தெய்வ நம்பிக்கை உனக்குள் அதிகமாக வந்து உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கப் போகின்ற நேரத்தில் இனி நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும். இந்த அப்பன் எப்பொழுதும் நான் கூறுவதை நீ மனதார நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் எல்லா நன்மையினையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த அப்பனுடைய விருப்பமும் கூட. எல்லாவற்றையும் நீ முழுமையாக அறிந்திருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த அப்பன் கூறும் கருத்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே. இந்த அப்பன் சொன்னவாறு நீ நடந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து துன்பங்களையும் அனைத்து விபரீத ஆபத்துக்களையும் உன்னிடத்தில் இருந்து நான் அதனை ஒத்தி வைத்து உனக்கான நன்மையை மட்டும் இந்த அப்பன் காத்து உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த அப்பனுடைய கோபத்தின் காரணத்தை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா. இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ எதையும் செய்து விடாமல் உன்னை பாதுகாப்பாக வழி நடத்தும் இந்த அப்பனுடைய பேச்சினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாலே போதும். உனக்கான நன்மை அனைத்தும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும், என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் நல்லபடியாக உனக்காக நடத்தும். உனக்கான சூழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை தெரிந்து அதற்கேற்ற நல்லபடியாக வாழ்ந்து விட்டாய். ஆனால் தேவையில்லாத சிந்தனை உனக்கு வராமல் எல்லாவற்றையும் இந்த அப்பன் உனக்கான நன்மையாக மாற்றி உனக்கான வாழ்க்கையில் உனக்கான புரிதலை ஏற்படுத்தி நன்மைகளை உனக்கு வழங்க இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு என் தங்கமே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.